பார்த்திபனிடம் கேட்கலாம். பார்த்திபன், போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் வேலை நிறுத்தத்தை அறிவித்திருக்கிறார்கள். நள்ளிரவு 12 மணி முதல் இந்த வேலை நிறுத்தமானது தொடங்கி இருக்கிறது. அங்கிருக்கக்கூடிய சூழல் என்ன, விவரிங்க. வணக்கம் சூர்யா. அதாவது போக்குவரத்து தொழிற்சங்கங்களுடன் நடைபெற்ற முத்தரப்பு பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததால் இன்று முதல் போக்குவரத்து வேலை போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவித்துள்ளனர். இதில் கரூரில் நேற்று இரவு கரூர் மாநகர பேருந்து நிலையத்தில் பயணிகள் வருகை வழக்கத்தை விட சற்று கூடுதலாக காணப்பட்டது. மேலும் வேலை முடிந்து வீட்டுக்கு செல்லும் தொழிலாளர்கள் மற்றும் தொலைதூர பேருந்துகள் பயணம் செய்வதற்காக பொதுமக்கள் குவிந்ததால் பேருந்து நிலையம் பரபரப்பாக காணப்பட்டது. மேலும் மாவட்டத்தில் செல்லும் ஒரு சில பேருந்துகள் 15 முதல் 30 நிமிடம் வரை பேருந்து நிலையத்துக்குள் வருவதற்கு தாமதமானதால் பேருந்து நிலைய விசாரணை அறையின் முன்பு பயணிகள் குவிந்து அங்கிருந்து ஊழியர்களும் தங்கள் ஊருக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் எப்போது வரும் என்று கேள்வி எழுப்பினர். இதையடுத்து அவர்களுக்கு மாற்று பேருந்தில் ஏற்பாடு செய்யப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்டன. இந்நிலையில் தற்போது வரை கரூர் பேருந்து நிலையத்தில் தற்போது வரை பேருந்துகள் சீராக இயக்கப்படுகிற நிலையில் இருந்தாலும் பயணிகள் கூட்டம் குறைவாக காண உள்ளது. கரூர் பேருந்து நிலையத்தில் வரும் பெரும் பயணிகள் வழக்கம் போல வந்து செல்கின்றன. இந்த வேலை நேர போராட்டத்துக்கு மக்கள் பாதிக்காத நிலையில் பேருந்துகள் இயக்கப்படும் என்று பேருந்து அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சூர்யா, போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் வேலை நிறுத்த போராட்டத்தை அறிவித்த நிலையில் கரூரில் போக்குவரத்து என்பது சீராகத்தான் இருக்கிறது, வழக்கம் போல இருக்கிறது. கரூர் பேருந்து நிலையத்திலிருந்து வெளியூர்களுக்கு வழக்கம் போலவே பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. விவரங்களை வழங்கியதற்காக நன்றி பார்த்திபன். போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலை நிறுத்த போராட்டம் தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் செங்கல்பட்டில் உள்ள கள நிலவரம் குறித்து நமது செய்தியாளர் சாலமனிடம் கேட்கலாம். சாலமன், போக்குவரத்து தொழில்